அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து இந்தியா இலங்கை செல்வதற்கும் ரிட்டர்ன் குவைத் வருவதற்கும் இப்போ ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் மீது மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்திய ஈரானிய ட்ரோன்கள். அடுத்து ஈரானின் சண்டை முடிவுக்கு வர 3 நிபந்தனைகள் விதித்த ஈரான் அரசு. அடுத்து ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் பாதிப்புக்கு உள்ளாகும் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை நாடுகள். கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள விமான நிலையம் இன்னைக்கு ஓப்பன் ஆகிடும், நாளைக்கு ஓப்பன் ஆகிடும் நம்ம நம்பியிருந்தா இப்போ நடக்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் ஏர்போர்ட் ஓப்பன் ஆவது சந்தேகம்தான் என்று தோணுகிறது. ஏன்னா ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவ படை தொடங்கிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தன் நட்பு நாடான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய 6 நாடுகளில் ஒரு நாட்டை விடாமல் மொத்த அரபு நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், அமெரிக்க தூதரங்கள் ஆகியவைகளை தாக்கி வருகிறது. அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டும் தாக்கினால் பரவாயில்லைங்க, குவைத் ஏர்போர்ட், அரசாங்க அலுவலகம் ஆகியவை தாக்கி வருவது அரபு நாடுகளிலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குவைத் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நேற்று தாக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சண்டை ஆரம்பிச்சதுலேருந்து குவைத் ஏர்போர்ட் 3 முறை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. அதுபோல நேற்று பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கும் தாக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வளைகுடா சண்டை எப்போதான் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஈரான் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஈரான் சொல்லும் 3 வாக்குறுதிகளை அமெரிக்கா நிறைவேற்றணும். இது நடந்தால் மட்டுமே குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் மீது ஈரான் நடத்தும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நிறுத்தப்படும் என்று ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரான முஸ்தபா கெமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானின் நியாயமான உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது, ஈரானில் ஏற்பட்டுள்ள இழப்புக்கு அமெரிக்கா பொறுப்பேற்று இழப்பீடு வழங்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இனி ஈரான் மீது எந்த காலத்திலும் அணு ஆயுதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் ஏற்று அமெரிக்கா செயல்பட்டால் மட்டும்தான் இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வரும். குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. யாரும் ஈரான் இந்த அளவுக்கு தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக ஈரான் அரபு நாடுகளை வெற்றி செய்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஈரானின் சுப்ரீம் லீடரான ஆயத்துல்லா அலி கெமேனி அவர்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு ராணுவப்படை கொண்டதற்கு பிறகுதான் ஈரான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அரபு நாடுகளை தாக்கி வருகிறது. குவைத், சவுதி அரேபியா, கத்தாருக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இந்தியாவுக்கும் இந்த சண்டையால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ் இந்தியாவுக்கு வரும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் இந்திய கப்பல் மற்றும் மற்ற நாட்டு கப்பல்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பின் எதிரொலி பிரதிபலிக்கிறதுங்க. கேஸ் சிலிண்டர்கள் பற்றாக்குறையால் ஹோட்டல்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சில பெட்ரோல் பேங்க்ல செம கூட்டம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேன் பக்கெட்ல பெட்ரோல், டீசல் பிடிச்சிட்டு போறாங்க. இன்னும் இந்த சண்டை 10 நாள் எடுத்தால் அவ்வளவுதான், பொருளாதார பிரச்சனை தலைவிரித்து ஆடும் போல. சென்னையில் இப்போ விறகு கட்டை பிஸ்னஸ் தான் சக்கப்போடு போடுது. ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் இனி அடுப்பு ஏறிய விறகு கட்டை தான் பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஈரானில், குவைத்தில், சவுதி அரேபியாவில் தான் சண்டை போடுறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நினைத்தவங்களுக்கு எல்லாம் இந்த வளைகுடா சண்டை பெரிய பாடம் புகட்டி விட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா நாட்டை போல ஈரானை மடக்கி பாக்கெட்டில் வைத்து கொள்ளலாம்னு நினைத்து தப்பு கணக்கு போட்டுட்டான். அவனுக்கு தெரியல நம்ம கையை வச்சது தேன் கூட்டலன்னு. ஒரு நாட்டை தன் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து நாட்டுடைய வளங்களை கொள்ளையடிக்க நினைச்ச அமெரிக்காவுக்கு ஈரானின் அடி மரண அடியாக விழுந்து வருகிறது. இப்போ ஈரானுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் டெக் கம்பெனிகளான கூகுள், மைக்ரோசாஃப்ட், பலாந்தீர், ஐபிஎம், ஓரக்கல், என்விடியா ஆகிய பிரபல டெக் கம்பெனிகள் மீது அடுத்த தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா டிஎம்ல மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ குவைத் ஏர்போர்ட் இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை, இப்போ குவைத்லேருந்து ஊருக்கு போகவும் ரிட்டர்ன் குவைத் வரவும் எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ குவைத்லேருந்து சவுதி அரேபியா சென்று அங்கிருந்தால் இந்தியா, இலங்கை செல்ல முடியும். இதற்கு குவைத்லேருந்து இந்தியா செல்ல 380 குவைத் தினாரும், இந்தியாவிலிருந்து குவைத் வர 140 குவைத் தினாரும் செலவாகிறது. அதாவது சவுதி அரேபியா வழியாக. எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறவங்களுக்கு இதுதாங்க ஒரே வழி. விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 298 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 218 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 967 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.